அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. மொட்டை அடிக்கிறது எதற்காக? அதை பற்றி காண்போம். மொட்டை அடித்தல் என்பது தமிழருடைய பாரம்பரியமான ஒரு விஷயம். குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆனால் மொட்டை அடிப்பாங்க. அதுவும் குலதெய்வம் கோயிலில் தான் மொட்டை அடிப்பாங்க. தாய் மாமன் மடியில் வச்சு தான் மொட்டை அடிக்கணும். அடிக்கடி குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது ஆரோக்கியத்தை தரும். பெண் குழந்தைகளுக்கு கூட ஒரு 15 வயசுக்கு மேலே நிறைய முடி வளர்த்தா பரவாயில்ல. சின்ன பிள்ளையிலேருந்து அதுக்கு நிறைய முடியை வச்சு அதை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், பாரத்தை சுமக்க வைக்க வேண்டாம். பெண் குழந்தைகள் பொதுவாகவே கல்யாணம் ஆகிட்டு அதுகளுக்கு நிறைய பாரம் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து தலையில் ஏகப்பட்ட முடியை வச்சு பாரத்தை வைக்கணுமா? வேண்டாம். மொட்டை அடித்தல் ஒரு பெரியதொரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதனால் அடிக்கடி மொட்டை அடிச்சிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மொட்டை அடித்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா அறிவாளி ஆகிடுறாங்க. இளையராஜா பாருங்கள், ஃபுல்லாக மொட்டை. அதனால தான் அவர் இசை ஞானியானார். அதேமாரி பத்திரிகை ஆசிரியர், நடிகர், எழுத்தாளர், பேச்சாளர் அவரும் பார்த்திங்கன்னா மொட்டை. நிறைய பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சிருக்கிறது தனக்கு அழகு. மொட்டை அடித்தோன்னே பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் அழகாக தெரியும், நமக்கு அழகாக தெரியும். பிரத்தியாருக்கு வில்லன் மாரி தெரியுதோ என்னமோ தெரியல, நமக்கு பார்த்தா மொட்டை அடித்தோன்னே அழகாக தெரியும். அதனால் தலைக்கு மேலே உள்ளதை பற்றி யோசிக்கக்கூடாது. தலை உள்ளுக்குள்ளே விஷயம் இருக்கா, அதுதான் வேணும். வெறும் மேக்கப்லலாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. மூளை இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணால் மொட்டை அடிக்கிறது தப்பு கிடையாது. முடி நிறைய வச்சுருக்கிறது பல விதத்தில் கஷ்டம். அதனால தான் நான் பார்த்தேன். சரி, ரைட். அதேமாரி ஏதாவது ஒரு சாமிக்கு வேண்டிட்டு மொட்டை அடித்தோன்னு வச்சுங்களேன், அது இறை அனுக்கிரகத்தை தரும். ரொம்ப கஷ்டம், வீட்டில் ஒரு மொட்டை அடித்தா அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த விஷயம். அதனால் என்ன பண்ணுறீங்க, வருஷத்துக்கு 4 முறை மொட்டை அடிங்க. நீங்கள் மொட்டை அடிச்சிங்க, தயவுசெய்து வேறு யாரையும் மொட்டை அடிச்சிடாதீங்க. நம்மளால் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. நம்மளை பார்த்தா ஒன்றும் அவன் சொல்ல வேணாம், நல்ல மனுஷன்யா அப்படின்னு சொன்னால் போதும். அப்போ தான் நமக்கு இறை அனுக்கிரகம் கூடும். 4 பேர் நல்லவன்னு வாழ்த்துனா கடவுளே வாழ்த்துனது மாரி. அப்போ தான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். பேசி கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்.